வணக்கம்மா. மைக்கில் சார்ஜ் இல்லாத ஃபஸ்ட்டு வச்சது சவுண்டு வரலம்மா. அடுத்து வந்திருக்கு. இப்போ இதை வாலின்னு நினச்சிங்க. இந்த ஹோல் போட்டிருக்க பாருங்கள். இல்லை 3 ஓட்டாஞ்சல் வச்சு இது வாலியில் 4 ஓட்டாஞ்சல் வச்சோம்மா. 4 ஓட்டாஞ்சல் வச்சு இது வரைக்கும் செத்தை நிரப்பிட்டோம்மா. செத்தை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் மண் கலந்துருக்கேன். அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு வேறு காட்டுறேன். அந்த வாலியில் 4 ஓட்டை போட்டிருக்கேன். 4 ஓட்டுலேயும் ஓட்டாஞ்சல் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம தோட்டத்து செத்தை, செம்பருத்தி, கொய்யா இலை, பாரிஜாத இலை, வேப்ப இலை, அவரைக்கொடி, இந்த இலையெல்லாம் போட்டிருக்கோம்மா. போட்டுட்டு அது மேலே மண் கொட்டி அப்புறம் படிப்படியாக உங்கள்கிட்ட இருக்குது பாருங்கம்மா. மண் போட்டுட்டேன். அது மேலே கொக்கோ ஃபிட் போடுறேன் பாருங்கள். மாடியில் கொக்கோ ஃபிட் போடுறது ரொம்ப நல்லதும்மா. மாடி வெயிட் கொடுக்காது, மண்ணும் கட்டி முட்டி ஆகாது. இப்போ நான் போட்ட மண் எவ்வளோ நைஸாக இருந்தது பார்த்தீங்களா? போன வருஷம் அவ்வளோ பலன் கொடுத்தது நமக்கு. சரிங்களா? இதை கொக்கோ பிட் போட்டுட்டேன். இதோ எம்ஸ்டாண்டு கொட்டுறேன் பாருங்கள். எம்ஸ்டாண்டு போடுறேன் பாருங்கம்மா. இது மண் கட்டி முட்டி பிடிக்காது. இது கல் இருக்காது, எடுத்துடணும். இதுவும் கட்டி முட்டி பிடிக்காதும்மா. தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கம்மா, மாட்டு சாணம் எரு போட்டிருக்கம்மா. இந்த கல்லெல்லாம் இருக்கக்கூடாதும்மா. இதே பாருங்கள், மண்புழு. இதுதான் நம்ம மண்ணுக்கு நண்பன், தோட்டத்துக்கு நண்பன். மண்ணுக்கு எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்போ இந்த செடி நமக்கு சக்ஸஸ் தான். நம்ம வைக்கிற மண்ணில் மண்புழு இருந்தாலே நமக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான்மா. அம்மா நிறைய இருக்குமா. இந்த 2, இந்த 3, 4, அப்படியே அப்பா 5, 6 இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா. ஐயோ 6. சரி போடுமா இது. இங்கே வேற பாருங்கள். இந்த வேரில் இப்படி தண்ணியில் விடணுமா. இப்படி தண்ணியில் விட்டு அந்த மண் லூஸ் ஆகணும். ஏன்னா அதில் உள்ள ஜல்லி வெளியில் தெரியணும். அப்படியே வைக்கக்கூடாதுமா. அப்படியே வச்சா வராதுமா. இந்த மாதிரி தண்ணியில் முக்கி அது கொஞ்சம் லூஸ் ஆகணும். மண் டைட்டு லூஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். ஐயா கொஞ்சம் ஊறட்டும். மண் வரலடா, ஊற வைக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது மண். இந்த டைட்டில் எங்கே அவங்க வேறு மூச்சு விடுவாங்கம்மா. வேருக்கும் மூச்சு விடணும்ல. ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ தான் மண் லூஸ் கொடுக்குதுமா. மேலே எடுக்கிறேன். ஆன் பண்ணு. பாருங்கம்மா, வச்சிட்டேன். அது சுத்தமாக மண் வெளியே வந்துட்டுது. அதுதான் பெஸ்ட்டுமா. ஆனால் இப்போ நம்ம வச்சுருக்கிறதுல ஜல்லி வேர் இருக்குது. அது அழகாக வந்துடும். ஜல்லி வேர் இருந்தாலே மரம் கூட வருமா. மரம் கூட வரும். வேர் போனதுனால இன்னும் கொஞ்சம் எரு போடுறோம்மா. இந்த எருவில் தான் அவ்வளோ புழு இருந்தாங்க. போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே செத்தை போட்டுடலாமா. ஆன் பண்ண. இது நம்ம தோட்ட செத்தம்மா. அரிநெல்லி, தோப்பு நெல்லி, கருவேப்பிலை, முருங்கீரை, இந்த மாதிரி சோப்பு கவர்லாம் இருக்கக்கூடாது. நல்ல சத்தானது தான் இந்த சாக்லேட் கவரு. இது மேலே நம்ம மண் போட்டோம்னா இதுவும் எருவு தானே. இதை பாருங்கள், எத்தனை பேப்பருக்கு பாருங்கள். ஒரு பிட்டு பேப்பர் கூட இருக்கக்கூடாதுமா. செடி நல்லா மூச்சு விடணும். ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கணும். காத்தோட்டம் மீன்ஸ் அவங்களுக்கு ஆக்சிஜன் போகக்கூடாது, ஒன்லி நைட்ரஜன் தான் போகணும். அதை நம்ம பார்க்கணும்.
சரிங்களா? என் பேப்பர்ஸ் இருக்குமா, நான் எடுக்கிறேன். ஓரளவு எல்லாம் எடுத்துட்டேம்மா. அப்புறமா செத்தை போட்டு மேலே மண் போட்டுட்டேன். சரிங்களா? இதெல்லாம் பிளாஸ்டிக்குமா, மண் போட்டாச்சு. இது இவ்வளோதாம்மா, போதும். ஒரு பிளாஸ்டிக்கு இதுவோ எதுவுமே இருக்கக்கூடாதுமா. அவ்வளோதான்டா. இது வந்து வெயிலில் இருக்கணும். இது போகன்வில்லா. இந்த பூவை பாருங்கள். இந்த வேர் எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரியலம்மா. ரொம்ப டைட்டாக இருந்தது. அதை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. நான் லூஸ் பண்ணிட்டேன். அதில் உள்ள கழிப்பெல்லாம் எடுத்துட்டேன் நான். சரிங்களா? இப்படி தான்மா மாடியில் போகன்வில்லா வைக்க ஆசைப்பட்டிங்கன்னா இப்படி தான் வைக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன், கீழே செத்தை, அந்த செத்தையில் கூட எவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள். வேப்பம், கொய்யா, செம்பருத்தி, நம்ம மாடியில் கவாத்து பண்ண செடியோடைய ட்ரையான இலைங்க தான். அது மேலே மண், அது மேலே கொக்கோ ஃபிட்டு, அது மேலே எம்ஸ்டாண்டு, அதுக்கு மேலே எருக்கு மேலே செடி வச்சு அதிலிருந்து கொஞ்சம் செம்மண்ணை போட்டு அதுக்கு மேலே செத்தை போட்டிருக்கோம், நம்ம தோட்டத்து செத்தை. ஏன்னா அதெல்லாம் தண்ணி பட்டு காய மக்க எரு தான். அது இல்லாமல் இதில் ஒரு பியூட்டி வந்து ஒரு 7-8 மண்புழு இருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஜல்லி வேர் நிறையா இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வருவாங்க. சத்தையை போட்டு மேலே மண்ணை போட்டுவிட்டோமா, இதை நல்லா வெயிலில் வச்சு தண்ணி ஊற்றணும். நமக்கு ஒரு 15-20 நாள் சென்று துளிர் வருவாங்க. அது வரைக்கும் இப்படியே இருப்பாங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸுமா, இன்றைக்கி மகா சிவராத்திரி. கோயிலுக்கு போகாதங்க, கொஞ்சம் வயசானவங்க டிவியில் பார்த்து இந்த 12லேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு 3வது பூஜை நடக்குமா. முடியலன்னா அதை மட்டும் பாருங்கள், ரொம்ப நல்லது. ஜாம பூசைன்னுவாங்க 3வது பூஜை. நான் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறேன்ப்பா, சீர்காழிக்கு அண்ணாண்ட. சீர்காழி, திருப்பனந்தாள், தலைவாசல், திருப்பன்கூர், அப்புறம் ஃபைனலாக திருப்பாப்புலியூர் வந்துடுவோமா. அங்கே வந்து சிவனும் சக்தியும் சூரியனை பார்த்து ஊஞ்சல் ஆடுவாங்க. அதை ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது வந்து பார்ப்பேன். இன்றைக்கி சிவ தரிசனம், மகா சிவராத்திரி. கூடுமான அளவுக்கு கண்ணு முழிச்சு பாருங்கள், எல்லாம் நல்லதுடா, நல்லதே நடக்கும். போகன்வில்லா வச்சதுமா, கொஞ்சம் லைட்டாக வதக்கமாக இருக்காங்க பாருங்கள். இலை அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பழைய மண் இவ்வளோ ஹைட்டு வளர்கிற வரைக்கும் அந்த பழைய மண் இருந்திருக்கு. தண்ணியில் வச்சு அது கரையில். அப்போனா எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்கள். ஆனால் நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன்டா. அதில் ஜல்லி வெறி இருந்தது. கண்டிப்பாக வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஷார்ட் போடுறோம்மா. நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்டா. வந்து தீர்த்தநகரிம்மா. தீர்த்தநகரி 4000 ஆண்டுகள் பழமையான கோவில். இதில் இப்போ லாஸ்ட் இயர் போகும்போது அங்கே கும்பாபிஷேக வேலை நடந்து கருவறை க்ளோஸ் பண்ணி கோவிலை சுற்றி வந்தோம். இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்து நேற்று 8ஆம் நாள்மா. நான் வந்த நேரம் மாவட்ட நீதிபதி வந்திருந்தார். போன நேரம் நல்லா இருந்தது. கூட்டம் செம கூட்டம். ஒரு போலீஸ்காரமாக என் மேலே கையில் கையை வச்சு இது பண்ணிச்சு. அப்புறம் என் கூட வந்து பண்ணலை, எடுங்கம்மா கையை அவங்க அப்படின்னு கேட்டாப்புல. அப்புறம் மாலையெல்லாம் கொடுத்தாங்கம்மா. நான் கூட்டமாக இருக்குன்னு வந்துட்டேன். டவுன் பஞ்சாயத்துலேருந்து மாலை கொண்டு வந்து நந்திக்கிட்ட கொடுத்தாங்கம்மா. நந்திலாம் நல்லா அழகாக கோயில் சூப்பராக செட் பண்ணிகிட்ருக்காங்கம்மா. கும்பாபிஷேகம் ரொம்ப அருமையாக இருக்குது. தரையெல்லாம் போட்டிருக்காங்க. அடியை வைக்க முடியாது உள்ளே. அது உள்ளே வில்வ மரம் இருக்கும். தீர்த்தநகிரி சட்டநாத பூமிபுரீஸ்வரர் சட்டநாதர் கோயிலில் இருக்காங்க சீர்காழியில். அதுக்கப்புறம் வந்து திருப்பொம்பூர்மா. அடுத்து வந்து தலைஞாயிறு. இந்த தலைஞாயிறில் தான் வந்து தெய்வங்களும் நம்மளோட வந்து மக்களாக பிறந்து நாம் எப்படி நல்லது கெட்டது எல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் இருந்து நாட்டில் என்ன நடக்குது, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு அவங்க வாழ்ந்து பார்த்து நம்மள மாதிரியே சிரமப்பட்டு நம்மள மாதிரியே சந்தோஷப்பட்டு ஃபைனலாக அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து உருமாறும்போது தான் அவங்க தெய்வம்னு தெரியுதுமா. அதனால் நாமளும் ஓரளவுக்கு நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக கடிந்து பேசாமல் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லாமல் நம்ம நல்ல இதுங்களோட பிள்ளைங்களையும் இந்த மாடி தோட்டம் நான் போகிறதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கும் காட்டலாமா. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படி மாடியில் தோட்டம் வைக்கிறது, மண் எப்படி போடணும், செத்தை எப்படி போடணும்,
அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். குழந்தைங்களையும் வச்சு நீங்கள் இதை பாருங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா.